ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா லயா குட்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை கத்திரிக்காய் புளிக்குழம்பு. முட்டை கத்திரிக்காய் புளிக்குழம்பு அப்படின்னா முட்டை சேர்த்து பண்ணுறது கிடையாது. கத்திரிக்காய் சின்ன சைஸாக எடுத்து அதை லைட்டாக மேலே அந்த காம்பை நீக்கிட்டு அதை ரெண்டாக கீறி போட்டு பண்ணுறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு புளிக்குழம்புக்கு எப்போவுமே எல்லா புளிக்குழம்புக்குமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் 3 சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொரியவும் நம்ம நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதோட ஒரு 10 சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் சின்ன வெங்காயத்தையும் கடுகு பொரியவும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு 2வது கத்திரிக்காய் கூட போடலாம். நான் ரெண்டுமே ஒன்றா சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயில் வதங்கி வரும்போது வெங்காயமும் சேர்ந்தே வதங்கி வந்துடும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன். ஓரளவு கொஞ்சம் அது வெந்து வரணும். மேலே அந்த தோல், கத்திரிக்காயோட தோல்லாம் லைட்டாக ப்ரௌன் கலரில் அப்படி மாறி வரணும். ரொம்ப சுருளை வேக தேவையில்லை. கொஞ்சம் அந்த வெங்காயம் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த பார்த்திங்களா, மேலே பார்த்தா தெரியும் கத்திரிக்காய் அந்த லைட் ப்ரௌன் கலரில் சுருங்கி வந்திருக்கு. இந்தளவு கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காமிச்சேன் இல்லையா 3 தக்காளி, அந்த தக்காளியை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிறோம். தக்காளி கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இன்னும் மசாலா நம்ம சேர்க்கலை, தக்காளி தான் ஊற்றிருக்கோம். அது கொஞ்சம் வெந்து வரவும் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்திங்களா. தக்காளி நல்லா ஓரளவு பச்சை வாடை போய் வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி, வீட்டு மசால் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மசால் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய் ஒரு சின்ன கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா மசாலாவில் கலந்து நல்லா வெந்து வரும். பெரிய கத்திரிக்காய்ங்கும்போது உங்களுக்கு மசாலா பிடிக்காது. நான் சின்ன சின்ன கத்திரிக்காயாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜூமில் காட்டுறதுனால அது பெரிய கத்திரிக்காய் மாதிரி தெரியுது. சின்ன கத்திரிக்காயாக நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் கிடச்சிச்சு. அதை போட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளியும் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன். புளி இப்போ கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் உரப்பு புளிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற தேவையில்லை, இப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா குழம்பு வற்றி வந்த பிறகு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் உரப்பெல்லாம் அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டேன், புளிப்பு அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் ஒரு 4 சில்லு தேங்காவை அரைச்சி சேர்த்துருக்கேன். அதை கூட சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு 2-3 கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம்.
ஓரளவு வற்றி வந்திருக்கு பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். குழம்பு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இன்னொரு விஷயம், நம்ம வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.